ஹலோ மக்களை, நாங்கள் இன்றைக்கி சமையல் பண்ணிகிட்ருக்கோம். என்ன சமையல் பண்ணுறோன்னா, ஃபிஷ் சமையல் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த சமையல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சமையல் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபிஷ் வந்து கட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் எங்கள் சித்தி. இவங்க வந்து ஃபிஷ் வந்து நல்லா செய்வாங்க. முக்கியமாக சப்பாத்தி வந்து நல்லா செய்வாங்க. உங்களுக்கு இதே மாதிரி சப்பாத்தி ஏதாவது ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க சப்பாத்தி போட்டு கொடுப்பாங்க. நீங்கள் எங்கள் ஊரில் இருந்தீங்கன்னா, நாங்கள் வந்து திருநெல்வேலியில் இருக்கோம். நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி வந்து ஆர்டர் வந்து இவங்க நம்பர் கீழே கொடுக்குறேன். அவங்க உங்களுக்கு சூடாக போட்டு கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிஷ் வந்து நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபிஷ் வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த ஃபிஷ்ஷை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபிஷ்ஷை இப்படி கொலை பண்ணி நம்ம சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு கேடா இல்லை நல்லதா? இதை பற்றி உங்களுடைய கருத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். ஃபிஷ்ஷில் வந்து நிறையா சத்து இருக்கு. கண்ணு நல்லா தெரியும். சால மீன் எஸ்பெஷலி ரொம்ப நல்லாவே இருக்கும். மீனில் வந்து ப்ரோட்டீன் எல்லாமே சேர்ந்துருக்கனால இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிடணும். ரெகுலராக சாப்பிடணுமாங்க? ரெகுலரானா எப்படி? வாரத்துக்கு ஒருக்காவா? வாரத்துக்கு ஒரு 2 நாள். வாரத்துக்கு 2 நாள் மீன் சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2 நாள் மீன் சாப்பிட்டா மீன் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், மீன் ரொம்ப பிடிக்கிறனால நாங்கள் வந்து மீன் செஞ்சு சாப்பிடுவோம். எல்லாமே செஞ்சு சாப்பிடுவோங்க. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். எங்களுக்கு மீன் ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் கூடி சீக்கிரமே நாங்கள் 6 நாளும் மீன் தான் சாப்பிடுவோம். வாரத்தில் 6 நாளும் நாங்கள் மீன் மட்டும்தான் சாப்பிடுவோம். உங்களுக்கு மீன் வேணுமா? இதுதான் எங்கள் வீட்டில் உள்ள டாக் சின்மை. இந்த சின்மை டாக் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறும்புக்கார சின்மை. அப்பப்போ செருப்பெல்லாம் போட்டு ரொம்ப கடிச்சு விட்ரும். இதோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்க 2 பேரும். செருப்பு எங்கே கடிச்சிட்டு வெளியில் இருக்கும் பாருங்கள். வெளியில் பாருங்கள், செருப்பு நாங்கள் கரெக்டாக அடுக்கி வச்சுருப்போம். ஆனால் இந்த சின்மை வந்து செருப்பை கடிச்சு வச்சுருவோம். செருப்பு பாருங்கள், இங்கே வாங்க நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த செருப்பை நல்ல செருப்பு, இந்த செருப்பை நாராக பிச்சு போட்டுட்டு இப்படி ஒரு நாய்க்கு அடிக்குமா செருப்பை? சரி, என்ன பண்ண, நாய்கள் இருக்குது, செருப்பை கடிச்சிட்டு என்ன பண்ண. பார்த்தீங்கன்னா நாங்கள் மீனை இப்போ கழுவிட்டுருக்கோம். அந்த மீன் அங்கே கழுவி வச்சாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சோறு நல்லா வடிஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ வந்து என்னன்னா, என்ன மீன் குழம்பு வச்சாச்சா? மீன் குழம்பு வச்சாச்சா? இந்த மீன் குழம்பா? மீன் குழம்பு எங்கே? மீன் குழம்பு எங்கே? மீன் குழம்பு அதுதான். இதுதான் மீன் குழம்பா? இதுதான் நேற்று வச்ச மீன் குழம்பு. நாங்கள் பொறிச்சு இந்த குழம்பு வச்சு தான் சாப்பிட போகிறோம். என்ன பண்ணனே தெரியல. சாம்பார் இருக்கா? சாம்பார் இருக்குங்க. சாம்பார், பொரிச்ச மீன், நல்ல காம்பினேஷன். மக்களே, இந்த மாதிரியான மீன்களுடைய வரலாற்றை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நாங்கள் மீன்களுடைய வரலாற்றை வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவோம். ஏன்னா மீன் வந்து முதல்ல கடலில் உருவாச்சு. அந்த கடலை எத்தனை வகைப்படும். மத்தி மீன், விரால் மீன், வெள மீன், சிலா மீன், அப்புறம் நிறைய மீன் ஐட்டம் எல்லாம் இருக்கிறது. நிறைய மீன் இருக்குங்க. ஏங்க நிறைய மீன் இருக்குங்க, வாங்கி சாப்பிடுங்க. ஏன் இன்னும் அப்படியே இருக்கீங்க? போங்க கடைக்கு, போங்க கடைக்கு போய் வாங்கி சாப்பிடுங்க. சிக்கனோட உங்களுக்கு வந்து மீன்ல வந்து நிறைய சத்து கிடைக்கும். சிக்கனோட மீன்ல நிறைய சத்து கிடைக்கும். மீன் வந்து நமக்கு மீன் சாப்பிட்டா நல்லா முடி வளருங்க. முடி வளரும். ஏன் முடிய பாருங்க, எவ்வளோ நிறைய வளர்ந்துருக்கு பாருங்க. கண்ணு நல்லா தெரியும். நான் வேற கண்ணாடி போட்டிருக்கேன், நீங்க கண்ணு தெரியும். சரி, அது கொஞ்சம் கொஞ்சமா சரியாகுங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சரியாகும். ஆமாம், நீங்கள் வந்து மீன் நிறைய சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் மீன் நிறைய சாப்பிடுங்க. மீன் நிறைய சாப்பிடுங்க. மீன் திகட்டாது. மீன் வந்து சாப்பிட்டாலும் திகட்டாது. மீன் வந்து திகட்டாது. மீன் சரி, இப்போ இதை பொரிச்சிடலாமா? இதை நாங்கள் வந்து இப்பொழுது ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால நாங்கள் வந்து வேக வேகமாக சமைக்க போகிறோம்.
சமைச்சு திங்க போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வாங்குங்க. இந்த அப்படியே ஜம்ப் பண்ணி இது வீடியோலேருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி உள்ள வாங்க, நம்ம சாப்பிட்லாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஷார்ட்டில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ட்டில் நம்ம வந்து மீனை வந்து பொரிக்க போகிறோம், பொரித்து சாப்பிட போகிறோம். மஞ்சள் மட்டும் சந்தனத்தின் குணம் நிறைந்த சந்தூர், மீன் ஜொலி ஜொலிக்கும் மீன் சந்தூர். இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் மஞ்சள், சந்தூர், மிளகாய் பொடி எல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் போட்டு நாங்கள் வந்து இப்போ பொரிக்க போகிறோம், பொரிச்சு சாப்பிட போகிறோம். என்ன ஒன்று வெளியில் தள்ளிட்டாங்களா 2 பேரும் சேர்ந்து? பழைய சொல்லி இருக்கு சாப்பிட மாட்டேங்க போயிரு. மீன் குழம்பு வச்சு பழைய சொல்லி கொடுத்துருக்கேன். ஏல 2 பேரும் சுடி சொல்லணும் வேணுமா? சுடி சொல்லி சாப்பிடுறீங்களா? பசிங்கன்னா எல்லாரும் சாப்பிட வேண்டியது தானே. அப்போ பசிங்க கொடுத்து பரவாயில்ல, அப்படி தானே? கொடுத்து போய் அடையிறீங்க 3 நேரம். சோறு வச்சுருக்கோம்ல, வேண்டாமா? சுடு சோறு தான் வேணுமா? சரி, சுடு சோறு வாய்க்கேன், சரியா? வெயிட் பண்ணுங்க. மீனை பொரிச்சிட்டு சாப்பிடுவோம், சரியா? வாங்க இப்போ படத்துக்கப்போ வீடியோ போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது. வீடியோ நல்லா இருக்குதா? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போ மீனை வந்து ஊற மசாலா போட்டு ஒரு 1/2 hour கழித்து நம்ம போய் பொரிக்கணும். அப்போ தான் மசாலா எல்லாம் மீனில் சேர்ந்தால் தான் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 1/2 hour அதை வந்து ஊற வச்சுப்போம், மசாலா போட்டு நீங்கள் பண்ணி வச்சுப்போம். இன்னும் ஒரு 1/2 hour கழித்து நம்ம போய் பொரித்து எல்லாருக்கும் கொடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். அப்பா வெயில் தாங்க முடியலங்க. இங்கே பாருங்க எவ்வளோ வெயில் வெயில், ரொம்ப வெயில் அடிக்குங்க. நாங்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகுது, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆகுது. ஆமாம், கால் வலி, கை வலி, சொட்டிங்க பாருங்க, என்ன வலி நிறுத்த முடியும்? ஒரு கிச்சனில் ஒரு 5 நிமிஷம் கூட நிற்க முடியும். இவன் வேற இதில் வந்து வீடியோ எடுத்து ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்கான். உலகம் ஃபுல்லாக ஒளிபரப்பு பண்ணிகிட்டு இருக்கோம். உலகம் ஃபுல்லாக இருந்து எங்களை பார்த்துட்டு இருக்கிறதுக்காண்டி ரொம்ப நாங்கள் நன்றி சொல்கிறோம். உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. பாய். மீன் வந்து செஞ்சாச்சுங்க, சாப்பாடு சூப்பராக செஞ்சாச்சு. நன்றி. இந்த வீடியோ முடிச்சிடலாமா? மீன் சூப்பராக பொரிச்சாச்சுங்க, பார்த்துக்கோங்க. நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் சாப்பிடுங்க. தேங்க்யூ, வெல்கம், பாய். பாய் சொல்லுங்க ஜி. பாய்.